எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு 30 இயர்ஸ்ல ஒரு பையன். அவன் வந்து இப்ப ரீசெண்டா சில காலத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட போய் ஒரே சண்டை. அந்த பையன் வந்து சண்டை போடுறப்ப, சரி 5th வரைக்கும் தான் ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிச்சேன். 6th நீங்க ஸ்கூல் மாத்துனீங்கல்ல, அப்ப நீங்க இந்த ஸ்கூல்ல போட்டுருந்துருக்கலாம்ல. அப்ப நான் என்னுடைய லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்குமே. என்னால இன்ஜினியரிங் படிக்கிறப்ப என்னால அந்த கான்பிடன்ஸோட அட்டன் பண்ண முடியல எக்ஸாம. என்னுடைய திறமைகளை வளர்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை. எனக்கு வந்து அந்த லேடி ஆல்ரெடி தெரியும் அப்படின்றனால அந்த பர்டிகுலர் டைம்ல அவனை வந்து ஸ்கூல் ஷிஃப்ட் பண்ற டைம்ல 5th இருந்து 6th ஷிஃப்ட் பண்ண டைம்ல என்ன நடந்தது அப்படின்றது வந்து எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்குது. ஏன்னா அது ஒரு அசிங்கமான கதை. அந்த பையனுடைய அப்பா வந்து ஒரு மேனியாக். அதாவது சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனா சொல்ல முடியாது, அது நல்லா இருக்காது. ஆனா அவர் வந்து சில விஷயங்கள்ல சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனுஷன். அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பையனை ஸ்கூல் மாத்துற டைம்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதாவது எந்த ஸ்கூல்ல இருந்து எந்த ஸ்கூலுக்கு மாத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த ஸ்கூலுக்கு அவனை வந்து அனுப்பிட்டு நேரா அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. பையனை தனியா அங்க அனுப்பிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஒய்ஃப் சொல்லக்கூடிய எஸ் ஆர் நோ, அவருடைய டிமாண்டுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்லக்கூடிய எஸ் ஆர் நோ, அதை பொறுத்துதான் அந்த பையனுடைய அட்மிஷன் இருக்குது அப்படின்றத அவர் சொல்றாரு. அந்த ஒரு நாள் அந்த பர்டிகுலர் டே அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அந்த பையன் வந்து அவனுடைய நிலைமையும் ரொம்ப மோசம். அந்த பையன் ஸ்கூல்ல போய் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அப்பா வருவாங்க இல்ல அம்மா வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு he came home. செகண்ட் டே என்னாச்சுன்னா, செகண்ட் டே she had to yield to whatever he said. அப்படி ஒரு காரியத்தை சாதிச்சு அவங்க அப்பா வந்து அவனை அந்த ஸ்கூல்ல போய் சேர்த்தாரு. சில விஷயங்களை வந்து இலைமறைவு காய்மறைவாக தான் பேச முடியும், ஓப்பனா பேச முடியாது. ஸோ அவங்க அம்மா ரெகுலரா அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருந்த டிராமா பத்தி அந்த பையனுக்கு தெரிய சான்ஸ் இல்லை. அதை வந்து அவங்க ஒரு 11 வயசு பையன் கூட அன்னைக்கு ஷேர் பண்ணிருக்க முடியாது. எந்த ஒரு மதருமே வந்து ஒரு ஃபாதர் எந்த அளவுக்கு அவங்கள அபியூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து அவங்களுடைய குழந்தைகள் கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, பி இட் அ பாய் ஆர் அ கேர்ள். அதனுடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு தகப்பன் மேல மரியாதை போயிடும். அந்த மரியாதை போகுது அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இட் வில் அஃபெக்ட் த சைல்ட்ஸ் ஃபியூச்சர், ஃபுல் ஸ்டாப். அதனால எந்த ஒரு பர்சனுமே வந்து தங்களுடைய லைஃப்ல சின்ன குழந்தைங்களா இருந்தப்ப நடந்த விஷயங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸை பிளேம் பண்றதுக்கு முன்னாடி they have to think. Look before you leap அப்படின்னு சொல்லுவாங்க. Think twice before you blame your parents.